அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எலிஃபண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேபி எலிஃபண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லா ப்ரைடல் டிசைன்ஸ்லையும் நம்ம இதை அதிகமாக பார்க்க முடியும். இது போடலாம். ஃபஸ்ட்டு எப்படி போடலான்னா, ஒரு யூவை தலைகீழாக நம்ம யூ போகிற மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த லைன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே போட்டு சிங்கிள் ஸ்பைரல் கொண்டு வருவோம் இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இடம் கொஞ்சம் அகலமாக வர மாதிரி சிங்கிள் ஸ்பைரல் கொண்டு வர மாதிரி போட்டுக்கோங்க. பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு டிசைன்னாலும் சேம் அதே மாதிரி யூவை தலைகீழாக ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பைரல் கொண்டு வந்துட்டேன்னா, இப்போ இதில் இருந்து பக்கத்தில் பா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று போட்டு இந்த இடத்துல ஒரு கர்வாக நல்லா கொண்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி பா மாதிரி போடுவோம். நல்லா அந்த கீழே போகிற அந்த இடத்துல நல்லா ஃப்ளாட்டாகவே கொண்டு வாங்க. மேலே இந்த இடத்துல 2 லைன் கொடுத்து அதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஐஸ்க்கு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ எப்படி ஒரு பேபி எலிஃபண்ட் போடுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்டர்ஸில் எப்படி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 2 லைன் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் கீழே 2 லைன் கொடுத்துருக்கேன். அது மேலே கொடுத்துருக்க லைன் மேலே ஒரு லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் கீழேயும் சேம் அதே மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு அது மேலே வைன்ஸ் போட்டுக்கிறேன். வைன்ஸ் நல்லா போல்டாக போடுங்க. ரொம்ப தின்னாக போடாதீங்க. அதோட அழகே நல்லா போல்டாக, அந்த லீஃப் மாதிரி நல்லா போல்டாக இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி போட்டு சென்டரில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. பார்ட்டிஷன் பிரிக்கிற மாதிரி போட்டு இப்போ இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ்குள்ளேயும் நம்ம ஒரு பேபி எலிஃபண்ட் போட போகிறோம். மேலே சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீட்டாக வரும். சின்னது பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னா, ரொம்ப சின்னதாக போட்டுட்டிங்கனாலும் ஃபில்லிங்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகிடும், ஃபில்லிங்ஸ் அதிகமாகவும் இருக்கிற டிசைன் தெரியாமல் போயிடும். நான் கட் ஒர்க்லேயே நிறைய டைம் சொல்லியிருப்பேன், டிசைன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஃபில்லிங்ஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைனே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மேலே கொடுத்துருக்க சேம் அதே தான். அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்டு ஐஸ்க்கு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க கொஞ்சம் போல்டாக. அதுக்கப்புறம் ஃபில் பண்ண எங்கெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அப்புறமா ஃபில் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஃபில் பண்ணிகிட்டே வராதிங்க. எப்போவுமே இதில்னு இல்லை, எதுலனாலுமே எங்கே ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்த நல்லா போல்டாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டை ஃபில் பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோடனே ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி அது கொஞ்சம் காயிற ஸ்டேஜ் ஒரு 50% ஆச்சு அது ட்ரை ஆகி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. பட் பெருசாக போட போகிறோம். இப்போ மேலே கொஞ்சம் நல்லா பெருசாக வளைஞ்சிருக்க மாதிரி மேலேயும் கீழேயும் இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப்பில் சேம் இதே போட்டுக்கிட்டு காதுக்கு என்ன பண்ணணுன்னா, கர்சிவ் லெட்டர் டி வரும் இல்லையா, ஏபிசிடியில் டி லெட்டர் வரும் இல்லையா, அந்த டி தான் நம்ம போட போகிறோம். ஆனால் அது அப்படியே போடாமல் கொஞ்சம் அந்த டீ இந்த இடத்துல வரப்போ மட்டும் கொஞ்சம் ஷார்ப் மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல சின்ன ஒரு வளைவு போட்டுருங்க. போட்டுட்டு அதிலேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் அதோட தந்தமுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தந்தம்லேருந்து இந்த இடத்துல வளைவாக கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு 4th இது எப்படி இருக்கணும் அப்படின்னா 1/2 1:2 அந்த ரேஷியோவில் இருக்கணும். தலை ஒரு பங்கு இருக்குன்னா அதை விட உடம்பு 2 பங்கு பெருசாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கக்கூடாது. தலை இருக்கிற சைஸ்லேயே எலிஃபண்ட்டோட உடம்பு இருக்கக்கூடாது. தலை இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக உடம்பு இருக்கணும். ஸோ அதே தான் போட போகிறோம். இது 1 பங்கு இருக்குன்னா இது 2 மடங்கு இருக்குது. அந்த மாதிரி சும்மா நீங்களாம் கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இதை. நெக்ஸ்ட் இப்போ ஃபுல்லாக ஒரு எலிஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்த ஷார்ப்பாக கொண்டு வரதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தந்தத்துக்கிட்ட இருந்து தான் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வளைவாக கொண்டு வாங்க. இதுக்குமே கீழே டாட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து லெக்ஸ் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக போடுறது. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு குட்டியாக சி மாதிரி வளைச்சிக்கோங்க. மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து குட்டியாக ஒரு சி மாதிரி வளைச்சி போட்டுக்கோங்க. லெக்ஸ் வந்து இது நார்மலாக நிற்கிற மாதிரி இருந்தால் எல்லா லெக்ஸும் கீழே இருக்க மாதிரி போடலாம். நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி போடலாம். அப்படிங்கிறதுனால இந்த லெக் வந்து கொஞ்சம் சைடாக வர மாதிரி இருக்குது. இது மட்டும் நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நிற்கிற மாதிரி இருந்தால் எல்லா லெக்ஸும் நேராக இருக்க மாதிரி, நடக்கிற அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் அந்த பின்னாடி இருக்கிற லெக் கூட நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம் இல்லை செகண்டாக, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இன்னும் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் நெக்கிட்ட வந்து ஒரு பெல் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டெயில் போட்டுட்டேன். ஐஸ் வந்து ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக போட்டிங்கன்னா கோவமாக இருக்க மாதிரி பார்க்குறதுக்கே இருக்கும். அதனால் ஐப்ரோஸாக கர்வாக கொண்டு வந்து தின்னாக ஒரு லைன் போட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு சைட்லேருந்து ஒரு சின்ன லைன் போட்டுக்கிறோம். ஐப்ரோஸ் பாருங்கள் எப்படி கர்வாக இருக்குன்னு. சேம் அதே வந்து தான் இந்த எலிஃபெண்ட்டில் போட போகிறோம். அதில் பார்த்த மாதிரி இங்கே போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சும்மா ஹெட் பார்ட் கிட்ட வந்து லைட்டாக ஒரு டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன் இயர்ஸ் கிட்டலாம். அதுக்கப்புறம் அதோட தும்பி கையிலையும் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பா ஷேப்லேயே வந்து ஃபஸ்ட் லைன்ஸ் போட்டுக்கலாம். உள்ளே வந்து நான் செக்குடு டிசைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ கிரிட்ஸ் போடுறதுக்காக லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நெக்ஸ்ட்டு போல்டு பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஆல்ரெடி கிரிட்ஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் எப்படி போடணுன்னு. சேம் அதே தான் இதுலேயும் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு லைன் மட்டும் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து காலில் வந்து பெரிய பெரிய ஹம்ஸாக 3 இல்லை 4 இந்த அளவு கொடுத்தா போதும். ஹம்ஸ் போட்டுக்கலாம் காலில். நெக்ஸ்ட்டு மேலே அந்த இடம் வந்து சிம்பிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2 லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ரொம்ப பிளாங்காக இருக்குது ஒன்றுமே இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக. இந்த எலிஃபெண்ட் வந்து தும்பிக்கை கீழே பார்த்தமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எலிஃபெண்ட்டில் வந்து தும்பிக்கை மேலே இருக்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு போட போகிறோம். அதுக்கு வந்து யூ போட்டு லைட்டாக மேலே மட்டும் வளைச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி போட்டு முன்னாடி வந்து 3 போடுவோம் இல்லையா, நம்பர் 3, அதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு அதாவது லைனாக கொஞ்சம் கீழே வர அகலமாக வர மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன யூவை தலைகீழாக போடுற மாதிரி சின்ன ஒரு யூ போட்டு அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எலிஃபெண்ட்டுக்கு எப்படி காது போட்டிருந்தோமோ அதே மாதிரி போட்டு ஒரு சின்ன யூ மாதிரி போட்டு முன்னாடி அதோட தந்தம் போட்டுக்கலாம். போட்டு அந்த தந்தம்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த எலிஃபெண்ட்லேயும் சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப்லேயும் இதே தான். எல்லா ஸ்டெப்பும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே கீழே வர அந்த தும்பிக்கை மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அந்த காது வந்து கொஞ்சம் மேலே ஷார்ப்பாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது சேம் அதில் சொன்னது தான். 2 மடங்கு வந்து தலையை விட உடம்பு பெருசாக இருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு எலிஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம 3rd ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன யூ வந்து தலைகீழாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வளைவாக கொண்டு வந்து மறுபடியும் ஒரு யூ மாதிரி போட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோஸை வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து அந்த தும்பிக்கை வந்து எந்த இடத்துல நான் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் பாருங்கள் எந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன். ரொம்ப மேலேயும் கொண்டு போயிடாதீங்க, ரொம்ப கீழேயும் இருக்க மாதிரி கொண்டு போயிடாதீங்க. கரெக்டாக அதோட ஐஸ் வர அந்த இடத்துக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல இருக்க மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட காது ட்ரா பண்ணிக்கலாம். அதுவுமே நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக கொண்டு வாங்க. மேலே அந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாடி வர இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வராமல் கொஞ்சம் நல்லா வளைவாகவே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் சும்மா நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். நான் உங்களுக்கு நல்லா தெரியணும்னு சொல்லி இவ்வளோ டார்க்காக போடுறேன். நீங்கள் இவ்வளோ டார்க்காலாம் போட வேணாம்.
உங்களுக்கு வந்து அந்த லைன் அந்த லெக்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வரத்துக்காக அந்த லைன் போடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தந்தம் போட்டு நம்ம தந்தத்துக்கிட்ட தான் ஜாயின் பண்ணி விடுவோம். இப்போது இதோட நெக்கிட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதிலெல்லாம் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறதுல எப்படி போட்டிருப்போம் அப்படியே டேரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து லெக்ஸ் வர மாதிரி போட்டிருப்போம். ஆனால் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கழுத்தில் வந்து அந்த மணியை பெல் இருக்க மாதிரி போடலாம். அதனால் வந்து டிசைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மணி இருக்க மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹம்ஸில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஹம்ஸை ஈக்குவலாக போடுங்க அண்ட் பொறுமையாக போடுங்க. நெக்ஸ்ட் இதிலேருந்து லெக்ஸ் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மேலேருந்து வளைவாக கொண்டு வந்து கீழே போட்டுக்கிறேன். சேம் அதே தான், சின்ன சி மாதிரி லெக்ஸ்க்கு போட்டுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி போட்டுட்டு எப்படி நான் லெக்ஸ்க்கு அந்த லைன் ஜாயின் பண்ணுறது எப்படி க்ராஸாக கொண்டு வரேன் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து பெருசாக ரொம்ப வளைவு கீழே இருந்தெல்லாம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது, வளைவாக அந்த மாதிரி ஓரளவு கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப வளைச்சி கொண்டு போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதோட பாடியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் போட்டதில் வந்து கிரிட்ஸ் போட்டோம். இதில் வந்து நான் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பிளேஸ் விட்டுட்டு கீழே வந்து நான் லைன்ஸ் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போட்டு முடிச்சுட்டு சேம் கட் ஒர்க் கிளாஸில் சொன்னதே தான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப பொறுமையாக பண்ணுங்கள். டிசைன்ஸை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக போடுங்க. அதிகம் டிசைன்ஸை கவர் பண்ணுங்கள். ஃபில்லிங்ஸை கம்மியாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபில் பண்ணுறப்போ முன்னாடி போட்டிருக்க அந்த எந்த டிசைன்ஸுமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக நம்ம எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன பெல்ஸ் வந்து தொங்குற மாதிரி போடலாம். சர்க்கிள் போட்டு கீழே வந்து அந்த ஜும்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே. இப்போ இந்த ஜும்காவில் வந்து கீழே மட்டும் வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் இருந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கணும். சின்ன லைன் கொடுத்து அதிலேருந்து ஒரு டாட் மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லெக்ஸ்க்கு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இதுக்கு முன்னாடி போட்ட எலிஃபெண்ட்டில் 2 லைன் மட்டும் போட்டு இதில் வந்து ஒரு திக் லைன் போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் கொடுத்து அதில் ஒரு லைன் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் இன்னுமே பார்க்குறதுக்கு கிராண்டாக தெரியும். ஃபர்ஸ்ட்டு போட்டது சிம்பிளாக இருக்கும் அந்த எலிஃபெண்ட், இது அதை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற எலிஃபெண்ட் இதை விட நல்லா கிராண்டாக இருக்கும். நான் வந்து 3 டைப்புமே காமிச்சிடுறேன் எப்படி போடணுன்னு. நெக்ஸ்ட் வந்து அதோட நெக்கிட்டையும் வந்து ஒரு பெல் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஜும்கா மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு கீழே ஜும்கா மாதிரி போட்டு அதில் வந்து நான் கீழே சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதோட காதில் சின்ன சின்னதாக சர்க்கிள் போட்டு வந்து அந்த இடத்துலையும் ஒரு ஜும்கா பெல் இருக்க மாதிரி போட்டு எப்படி நம்ம அந்த இதில் போட்டோமோ அதே மாதிரி கீழே ஒரு தின் லைன் கொண்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து லைட் ஷேட் நம்ம பண்ணோம் இல்லையா ஷேடிங் கிளாஸில், சேம் அதே லைட் ஷேடு வந்து அதோட இயர்ஸில் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடிங்ஸை வந்து நம்ம ஷேடிங்கில் பார்த்த மாதிரி ரொம்ப டார்க்காக அந்த மாதிரிலாம் பண்ணாமல் லைட் ஷேடிங் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட தந்தத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி எலிஃபெண்ட்டில் எப்படி வந்து ஐஸ் ட்ரா பண்ணணுன்னு சொல்லியிருப்பேன், சேம் அதே மெத்தட் வச்சு ஐஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே எலிஃபெண்ட்ஸ் வச்சு எப்படி வந்து பார்டர் அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 எலிஃபெண்ட் கண்டினியூவாக வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பார்டர்லேயோ இந்த மாதிரி வாக்கிங் எலிஃபெண்ட் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி ட்ரா பண்ணுமோ சேம் அதே தான், சி மாதிரி போட்டு சின்ன ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் வளைச்சி விட்டுட்டு டி மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் யூ, அதுக்கப்புறம் தந்தம். நான் சொல்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்க்காம போடுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி தான் சி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து மேலே கொஞ்சம் யூ மாதிரி வளைச்சி விடணும். அதுக்கப்புறம் டி போடணும். அதுக்கப்புறம் பாடி போடணும். அதுக்கப்புறம் அந்த தந்தத்துலேருந்து கீழே சிங்கிள் ஸ்பைரலில் ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் லெக்ஸ் போடணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. நான் வந்து பின்னாடி லெக்ஸ் போடாமல் ஃபஸ்ட்டு 2 லெக் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதிலேருந்து மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்லேருந்து போட்டேனோ அதே மாதிரி சி மாதிரி போட்டு ஒரு சிங்கிள் ஸ்பைரல் கொண்டு வந்து அதே மாதிரி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது. 2 லெக்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி தான் போட போகிறோம். சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து 3 எலஃபண்ட் கண்டினியூவாக இருக்க மாதிரி போட்டு சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு கிரிட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அந்த எலஃபண்ட் மட்டும் ஹைலைட்டாக தெரிகிறதுக்காக நான் வந்து மீதி அந்த எலஃபண்ட் போய் மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து இந்த மாதிரி நான் டார்க்காக பேஸ்ட் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எனக்கு வந்து நீட்டாக ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த 2 எலிஃபெண்ட் நான் போட்டிருக்க இடத்துல நீங்கள் 3 போட்டு சென்ட் பண்ணாலும் ஓகே தான். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து லைட் ஷேட் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க இன்னுமே ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் எலிஃபெண்ட். அதுக்காக தான் அந்த இடத்துல ஷேடிங். உங்களுக்கு வந்து ஷேடிங் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஷேடிங் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதனால் வந்து அந்த எலிஃபெண்ட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொண்டு வந்து நம்ம தலையில் வந்து சின்ன யூ மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து சைடில் ஒரு சின்ன குட்டியாக சி மாதிரி போட்டு சேம் சிங்கிள் ஸ்பைரல் கொண்டு வரோம். பொறுமையாக வீடியோவை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க எந்த இடத்துலையும். ஏன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதை வந்து நிறைய மிஸ் பண்ணிடுறீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறப்ப. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த எலிஃபெண்ட்லேயும் நெக்கிட்ட வந்து 2 லைன் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும், ஹம்ஸ் கொடுத்தா எப்படி லெக்ஸ் வருது, ஹம்ஸ் இல்லாமல் போடுறப்ப எப்படி லெக்ஸ் வருது. ஏன்னா நம்ம எல்லா டைமுமே வந்து பார்த்து போட முடியாது. ஸோ வந்து நமக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து பார்க்காம போடுறதுக்கும் வந்து நம்ம பழகிக்கணும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் மற்ற டிசைன்ஸ் கூட போட்டுருவோம். இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது போடுறப்பையும் கூட ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து ஒரு அம்பர்லா இருக்க மாதிரி போட போகிறோம். ஒரு கொடை நல்லா பெருசாக இருக்க மாதிரி போட போகிறோம். இதோட சென்டர்லேருந்து 2 லைன்ஸ் வந்து எலிஃபெண்ட்டை ஜாயின் ஆகிற மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்துலேருந்து வளைவாகவும் இந்த பக்கத்துலேருந்து வளைவாகவும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து உள்ள 2 லைன்ஸ் போட்டு பிரிக்க போகிறோம். இதே மாதிரி பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வைன்ஸ் டிசைனில் பார்த்துருப்போம், 2 லீவ்ஸ் வந்து ஆப்போசிட்டில் போட்டிருப்போம், 2 லீவ்ஸ் போட்டிருப்போம். அதே தான் இதுலேயும் போட போகிறோம். இது போட்டு முடிச்சுட்டு சென்டரில் ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் இதில் போட்டுக்கலாம். நான் போடுற மாதிரியே போடுங்க. போட்டு லாஸ்ட்டாக இடம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து 1 போடுங்க. இல்லை அந்த 1 போடுறதுக்கு இடம் இல்லைனாலும் அந்த ஆஃப் போடுறதுக்கு இடம் இருக்குன்னா அது வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி கேப் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பேஸ்ட்டை ஃபில் பண்ணுங்கள். பேஸ்ட்டை நீட்டாக ஃபில் பண்ணுங்கள். டிசைன்ஸ் மாறாமல் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அந்த வளைவுலெல்லாம் வந்து நேராக ஒரு லைன் கொடுத்து அந்த லைனில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு லைன் பெருசாகவும் ஒரு லைன் சின்னதாகவும் கொண்டு வந்துக்கிறேன். ஒரு லைன் பெருசாக போட்டு அதில் ஒரு டாட், அதை விட ஒரு லைன் சின்னதாக போட்டு அதில் ஒரு டாட். அதே மாதிரி இந்த 4 இதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். சென்டரில் இருக்கிற லைனை வந்து நான் டிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த ஹெட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி 2 லைன் கொடுத்து அதில் 2 லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை விட பெரிய ஹம்ஸும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த முன்னாடி ஒரு சி மாதிரி போட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு லைன் கொடுத்து அதில் ஒரு லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். சேம் முன்னாடி போட்ட எலிஃபெண்ட் போட்ட மாதிரி அதோட காதில் சின்ன சின்னதாக சர்க்கிள் போட்டு அதில் ஒரு ஜும்கா தொங்குற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளேயும் வந்து நான் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன சின்ன ஹம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய ஹம்ஸ் ஒரு லைன் போட்டுக்க போகிறேன்.
நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்து அந்த ஒரு லைனில் வந்து ஹம்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஷேட் பண்ணாலும் பண்ணலாம், அது இன்னுமே கிராண்ட் லுக் கொடுக்கும். அப்போ வந்து நீங்கள் டாட்ஸ் வைக்காமல் இன்னொரு பெருசாக ஒரு ஹம்ஸ் அது மேலே கொடுத்துட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். லெக்ஸ்க்கு வந்து இந்த ஹம்ஸ் போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் ஃபில் பண்ணாலும் அது பார்க்க அழகாக தான் இருக்கும், இன்னும் கிராண்டாக தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே தான் ஒரு திக் லைன் கொடுத்து 2 தின் லைன் வந்து மேலே கொடுத்துக்கிறேன். ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஐப்ரோ கொடுத்து அது கீழே வந்து ஒரு சின்ன ஷேடிங் லைட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் தின்னாக லைன் கொண்டு வந்து நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட தும்பிக்கையில் இதுக்கு முன்னாடி போட்ட சேம் அதே தான் இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன சின்னதாக ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோதான், இந்த எலிஃபண்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 டைப்ஸில் வந்து போட்டிருக்கேன் இந்த எலிஃபண்ட்டை மட்டும். அதுக்கப்புறம் பேபி எலிஃபண்ட் போட்டிருக்கேன். எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எனக்கு வந்து ஒர்க் ஷீட் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.